ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர். சனி அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பகவான் 4, 5 கூடையவர் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர். 6ஆம் இடம் என்பது வியாதி, கடன், கஷ்டம், இதெல்லாம். இந்த நேம் இட் செல்ஃப் ஏ பிராண்டு. அது பேர்லேயே சொல்லியாச்சு என்ன விஷயங்கிறத, நம்ம என்ன சொல்ல போகிறோங்கிறத இப்பயே சொல்லிட்டோம். அப்போது 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போது வியாதி, நோயாளிகள்னு அர்த்தம். நிறைய பேர் எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், குருஜி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ சனி தோஷமெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு. எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் போய் ஹெல்ப் பண்ணுறது. அப்போ சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் அது டிபார்ட்மெண்ட் வேறு, அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சந்திரன். என்ன புரிஞ்சுக்கணும், நோயாளிகள்லேயே நான் வேத சாஸ்திரம் சொல்கிறத சொல்கிறேன், நோயாளிகள்லேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது சந்திரனுக்கு செய்யும் பிரீத்தியாக அது கருத்தில் கொள்ளப்படுகிறது. அப்போது கை கால் ஒடிந்து, அதுதான் வந்து ஹேண்டிகேப்டு, இதெல்லாம் வந்து சனியினுடைய டிபார்ட்மெண்ட்டாக கருதப்படுகிறது. இப்போ சனிக்கு பிரீத்தினா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, விபத்து மற்றும் காயம்பட்ட, உடல்நிலை பாதிக்கப்பட்ட, கை கால் முறிந்த இவர்களுக்கு உதவி செய்வது சனிக்கு செய்யும் பிரீத்தி. இதில் கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்கான். ஹார்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் சூரியனு, இந்த மாதிரி. நான் இதில் கிண்டலுக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு சம்மந்தம் இல்லாமல் பரிகாரம் பண்ணுறாங்க. அது அவரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இப்போ நம்ம வந்து ரெவென்யூ ஆஃபீஸ் போக வேண்டியது ஆவின் பால் பூத்தில் போய் உட்காந்துட்டு நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி தான். அது நம்ம அங்கே இருக்கிய ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்தை சனி பகவானை பிரீத்தி பண்ணணுன்னா என்ன அப்படின்னா, விபத்து நோய் சம்மந்தப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக மந்தாய ஸ்வாஹா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, சாப்பாடு அவங்களுக்கு வாங்கி தர்றது பெரிய பிரீத்தி. துலாம் ராசிக்காரர்கள் 4, 5 கூடியவனாகவே சனி பகவான் இருப்பதால் பெரும்பாலும் சனி கவசம், சனியினுடைய யந்திர வழிபாடுகள் போன்றவற்றை மேற்கொள்ளலாம். சனிக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயனார், அதுதான் சனி. ஐயனார் ஆகட்டும், கருப்பு சாமி ஆகட்டும், அல்லது சுடலை மாடன் ஆகட்டும், இது எல்லாமே சனி. இது நிறைய பேருக்கு தெரியாது. சனின்னா சனின்னு மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். இவங்க எல்லாமே சனியினுடைய வடிவங்கள் தான். அதாவது நீதிமான்கள் அத்தனை பேரும் சனியினுடைய வடிவங்கள் தான். இவர்களுக்கு அருவா வாங்கி தர்றது, அதாவது இந்த மதுரை வீரனுக்கு அருவா வாங்கி தர்றது, சில பேர் கருப்பு சாமிக்கு கம்பளி வாங்கி தர்றது, அந்தந்த கிராம தேவதைக்குன்னு ஒரு வழிபாடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஹரிஹர சுதனாவே உத்தண்ட பூர்ண புஷ்கலாம்பாலோட ஹரிகரன் எழுந்திருப்பார். அவர் தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஐயனார்னு சொல்கிறோம். ஐயனார்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். அது பத்னியோடு இருப்பார். அதாவது வந்து ஐயனார் வந்து பூர்ண புஷ்கலாம்பாலோடு இருப்பார். அவருக்கு பானக நைவேத்தியம் பண்ணி அபிஷேகம் பண்ணால் சனிக்கு பிரீத்தி. இது நிறைய பேருக்கு தெரியாது. கிராம தேவத்தையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அது சனிக்கு பிரீத்தி. கிராம தேவதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு கிராமத்தில் ஒரு முனீஸ்வரன் இருப்பார், ஒரு ஐயனார் இருப்பார். அவர் முன்னாடி ஒரு அருவா இருக்கும், ஒன்று அது உடஞ்சிருக்கும், ஒரு போலீஸ்காரன் பொம்மை இருக்கும், அது உடஞ்சிருக்கும். அது எதுக்கு சார் அந்த போலீஸ்காரன் பொம்மை அப்படின்னா, ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டானா, வெள்ளைக்காரன் தன்னை பார்த்து பொம்மையில் கூட பயப்படணுங்கிறதுக்காக வெள்ளைக்காரன் அவனோட பொம்மையை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான். அதை நம்ம இன்றைக்கி வரைக்கும் வெள்ளைக்காரன் பொம்மையை வச்சு அதை கும்பிட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கும்பிடணும் அவசியம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு நம்ம காவல்காரன் ஒரு பேர் வச்சுக்கிட்டோம். பட் ஆனால் உண்மை தான். ஸோ அப்போது முனீஸ்வரனுக்கு இந்த சில பேர் பார்த்தா விபூதி பட்டை வைக்கிற இடம் அழிஞ்சு போயிருக்கோம். அது போன பெயிண்டிங் பண்ணி தர்றது, அல்லது வந்து நீங்கள் ஊர் கிராம தேவதைக்கு ஹெல்ப் பண்ணுறது பெரிய பெரிய பிரீத்தி. பாயிண்ட் நம்பர் 1. ஊர் குளம்
ஊர்க்குளம், அதாவது கிராமத்தினுடைய குளம், அந்த குளத்தை தூர்வாருவதற்கு ஹெல்ப் பண்ணுறது, சுவாமியுடைய திருவிழாக்கான உபயங்கள், திருவிழாவை எடுத்து நடத்துறது, இதெல்லாம் இதுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். 4, 5 அப்படின்னா 5ஆம் இடம் என்பது இறைப்பணின்னு அர்த்தம். இந்த இறைப்பணியில் ஈடுபடுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கும்பாபிஷேகம் பண்ணுற தர்மகர்த்தா, கும்பாபிஷேகம் அவருக்கு கிடைக்கிற புண்ணியத்தை விட கும்பாபிஷேகத்தை டிக்கெட் போட்டு 100 ரூபாய் எல்லாத்தையும் வாங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். அதான் ஃபீல்டு ஒர்க்கு. ஃபீல்டு ஒர்க்கு, லெக் ஒர்க்குன்னு. இந்த லெக் ஒர்க்கு தான் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும். உங்கள் ஊரை சுற்றி பாருங்கள், உங்கள் ஊருக்குள்ளே தான் சனி இருக்கார். சனி வேறு எங்கும் இல்லை. உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும். முக்கியமாக வியாதியஸ்தர்களுக்கு போய் உதவி பண்ணுங்கள், நல்லபடியாக வச்சுப்பார். பொதுவாகவே இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார். அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார். இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம்? இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்த என்ன வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார். அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளித்தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார். நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ளே வந்து சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயாக மாறிடுறாரு. அப்போது சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள். இப்போது ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும்னார் பாரதியார். அப்போது ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போது இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாமல் பாதுகாத்துக்கணும். இதை வந்து இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி வந்து நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 நாளே சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை அத்தனையும் சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும். ரைட். அதை தாண்டி என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்குவோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் வந்து இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள். பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோடு இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம், எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான்.
பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம், கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.